மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். சஞ்சரன் சமூகம் மற்றும் கல்விநல அறக்கட்டளை மதுரை இலக்கிய பேரவையின் முப்பெரும் விழா மதுரை கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகத்தில் தமிழக அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற முனைவர் சண்முக திருக்குமரன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் முனைவர் சண்முக திருக்குமரன் எழுதிய நூல்களை மாண்புமிகு நீதி அரசர் திருமதி எஸ். விமலா அவர்கள் வெளியிட்டார். நூலினை மதுரை தேவகி மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் டாக்டர் நாகேந்திரன், மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அறங்காவலர் சண்முகசுந்தரம், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சாமித்துரை மற்றும் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவன தலைவர் ஸ்டார் குருசாமி அவர்கள் பெற்றுக்கொண்டு சிறப்புரை ஆற்றினார். விழாவில் பல்வேறு துறைகளில் சாதித்துக் கொண்டிருக்கும் பெண்களுக்கு சம்சாரம் தங்கமகள் விருதினை தேவகி மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் டாக்டர் நாகேந்திரன் விருதினை வழங்கினார். மற்றும் விழாவில் பட்டய கணக்காளர் ராமகிருஷ்ணன் முரளி, சமூக செயல் அமுதன், KAS சேகர், எஸ். வளர்மதி அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் ராணி ஆட்சி மன்ற குழு, மதுரை இலக்கிய பேரவை ஷீலா தேவி, மதுரை இலக்கிய பேரவை துணைச் செயலாளர் கீதாமணி, மதுரை இலக்கிய பேரவை ஆட்சி மன்ற குழு ஜெயசுதா, புடூர் காவல் நிலைய துணை ஆய்வாளர் சீதாலட்சுமி மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழாவினை தமிழ் ஆசிரியர் அரசு ஆதி திராவிட நல மேல்நிலைப்பள்ளி இளமனூர் மகேந்திர பாபு தொகுத்து வழங்கினார். மதுரை இலக்கிய பேரவை ஆட்சி மன்ற குழு மகேஸ்வரி நன்றி கூற விழா இனிதே நிறைவுற்றது. மதுரை டைரி செய்திகளுக்காக திருப்பதி. சிகப்பு நிறமாகவும் மையினுடைய கருப்பு நிறமாகவும் ஓடுச்சு அப்படின்னு எல்லாம் வரலாறு பதிவு செய்கிறது. அவ்வளோ போயிடுச்சு. ஆனாலும் இன்றைய மக்கள் அதை இன்டர்பிரிட்டேஷன் என்றால் விளக்கம் அப்படி எழுதுறாங்க. எப்படின்னா அவ்வளவு புத்தகங்கள் போனது வருத்தமாக இருந்தாலும் கூட அது ஈடு செய்ய முடியாத இழப்பு அல்ல, அது ஈடு செய்யக்கூடிய இழப்பு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புத்தகங்களை எல்லாம் அங்கு இருந்த மக்கள் படித்து தங்களுடைய இரத்தத்திலும் தங்களுடைய மூச்சிலும் முற்றிலுமாக வைத்திருந்தார்கள். அவர்கள் நினைத்தால் அந்த புத்தகங்களை எல்லாம் மீண்டும் எழுதி அந்த இடத்தில் அதைவிட மிகப்பெரிய ஒரு லைப்ரரியை உருவாக்கக்கூடிய தகுதியை அவர்கள் அங்கே பெற்றிருந்தார்கள். அதனால் அவர்கள் வருத்தப்பட்டிருக்க முடியாது என்று எழுதுவார்கள். அதைத்தான் அந்த கேள்வி அப்படி ஒரு அறிஞர் சொல்லிட்டு போயிருக்கார். இன்னைக்கு டாக்டர் நாகேந்திரன் அவர்கள் இங்க நின்று பேசும்போது ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, எனக்கு பேசலாம் தெரியாது அப்படின்னு. பேசுவது என்றால் எதுகை மோனையோடு அடுக்கும் மொழியில் பேசினால் மட்டும்தான் பேச்சு என்பது அல்ல. இதயத்தில் இருந்து வருகின்ற எந்த சொல்லும், எண்ணத்தில் இருந்து வருகின்ற எந்த சொல்லும் உண்மையாக இருக்குமானால் அதுதான் பேச்சு, அதுதான் சொல். அப்படிதான் இன்று அவர்கள் துணைவியாரை பற்றி அவர் எப்படியெல்லாம் பணியாற்றுவார் என்று சொன்ன பொழுது அங்கிருந்து உணர்ச்சி பெருக்கால் வந்த அந்த கண்ணீர் இருக்கிறது இல்லையா, அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இந்த உணர்வு பூர்வமான ஒரு பெண்ணுக்கு செய்கின்ற காரியத்திற்கான அங்கீகாரம் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் கிடைத்தால் சர்வதேச பெண்கள் கொண்டாடப்பட வேண்டிய அவசியம். இவ்வளவு சிறப்பான நிகழ்வுகள், பயனாளிகள், இந்த வார்த்தை இன்னைக்கு தான் தமிழ்நாட்டில் பேசப்படுகிறது. ஆனால் அதை முதலிலே தன் மருத்துவமனையிலே சொல்லிய பெருமை தேவகி மருத்துவமனை டாக்டர் நாகேந்திரன் அவர்கள். அப்பதான் அவங்க ஒரு சிந்தனை மருத்துவ பயனாளிகள் சொல்லுவாங்க. அப்படி வரக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் இன்னைக்கு 700வது நாள் நான் போயிருந்தேன். போன பொழுது வந்தவங்களுக்கு சாதாரண சாப்பாடு மாத்திரம் கொடுக்கல, ஒரு சேலை கொடுத்தார். ஆண்களாக இருந்தா வேஷ்டி சட்டை கொடுத்தார், பழங்கள் கொடுத்தார், நோட்டு புத்தகங்கள் கொடுத்தார். எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். வர வர நான் கேட்டேன், இது எவ்வளவு நேரம் ஆகும்? அவரே கொடுக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். 3 மணி நேரம் நின்றுகிட்டே மனுஷன் அந்த 1000 பேருக்கு கொடுக்கறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரம் அவரே நிற்கிறார். மதியம் 3 மணி வரை நின்று கொடுக்கக்கூடிய கலியுக கர்ணன் வல்லன் ஆகாரத்தாமல கண் கணக்குல கிட்டத்தட்ட 2 வருஷமாக வைகை நதியில ஆகாயத்தை வருஷமா படம் பிடிக்கிறதுக்காக அவர் வேலை பார்க்கல. ஒரு புல்டோசர் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டே இருக்குதுன்னா அது நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையினுடைய புல்டோசர் தான். அவ்வளவு ஆகாயத்தாமலை அள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் அவருக்கு நான் கொடுத்தேன், பசிப்பினியும் நதிப்பினியும் போக்குகின்ற மா மனிதன் ஸ்டார் குருசாமி. சரி, புத்தகம் அடிச்சுட்டோம். பல பேர் புத்தகம் அடிச்சுட்டு விற்க முடியாம திணறுவாங்க. அப்ப அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க,
நான் இருக்கேன். இதுவரைக்கும் 1300 நூல்களை நம்முடைய அறக்கட்டளை மூலம் பெற்று பலருக்கும் கொடுத்து கொடுக்க நல்ல கவலை கொடுக்கலாம். என்னுடைய வாழ்நாள்ல ஏன்னா நான் தொடர்ந்து எழுதுறேன் அப்படின்னா அவர் மாதிரி மனிதர்கள் இருப்பதனால எழுத முடியாது. படைப்பாளனை எங்க அங்கீகரிக்கணும் அப்படின்னா புத்தகங்களை வாங்கணும். நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்கார்றோம், 1500 ரூபாய் 2000 ரூபாய் 4000 ரூபாய்க்கு சாப்பிடுறோம். ஆனா ஒரு 300 ரூபாய்க்கு புத்தகம் வாங்குறதுக்கு புத்தகம் எங்க வீட்டுல நிறைய இருக்கு. அப்படிதான் நம்ம சொல்றோமே ஒழிய புத்தகங்களை வாங்கணும். பரிசு பொருட்கள் ஒரு காலத்துல என்னுடைய திருமணத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 1989 எங்க திருமணம் நடந்த பொழுது எனக்கு வந்த புத்தகங்களே 200 புத்தகங்கள். ஸ்டார் குருசாமி அவர்களுடைய நோக்கம் அதுபோல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2000 16/4/2000 அன்னைக்கு தேதியில ஒரு இளம் பிராயத்துல அவங்களுடைய அப்பா நீங்க பார்க்கலாம் செங்காய்பட்டு மஞ்சள் சட்டை ஒரு அற்புதமான வேஸ்கிறது. அப்ப அண்ணன் சொன்னாங்க அவரை பார்க்க போறப்ப உட்கார்ந்து இருப்பாங்க. அவரை பார்க்க போறப்ப நான் பார்த்தேன் சாக்கு முடியா இருக்கும். அவரை வச்சுட்டா கூட தெரியாது, அப்படி வச்சிருப்பாரு. அந்த அறைக்குள்ள நம்மளை உட்கார வச்சு என்ன செய்யணும் அப்படின்பாரு. ஐயா ஒண்ணும் இல்ல, இலக்கிய கருவூலம்னு ஒரு புத்தகத்தை எழுதிட்டோம். எனக்கு என்ன ஆசைன்னா அதை ஒரு வண்ணப்படமா கொண்டு வரணும், அட்டைப்படம் வண்ணப்படமா கொண்டு வரணும். எவ்வளவு செலவாகும்னாரு. அப்ப அந்த பொட்டோசனை கொண்டு உரையாள் நீதாயா, அதனால உனக்கு எவ்வளவு நாள் நான் தரேன் அப்படின்னு சொல்லி உடனே கொடுத்தேன். இன்னைக்கு 2000 நீங்க பாருங்க ஒரு பிளாட் வாங்கிருக்கலாம். அவர்கிட்ட நான் கேட்டு கொடுத்துருப்பாரு 3,06,000 வாய்ப்பு இல்லையே அப்படின்னு. ஏய் வாங்கிக்கப்பா அப்படின்னா அப்படி ஒரு வள்ளல் பரிசுத்த ராணி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அடுத்த தொகுப்பாங்க. Jellikattu dhotis and shirts from the house of Plateau.